இங்க என்னமா பண்ற? பவித்ரா உன்னை யார் இங்க கூப்பிட்டு வந்தா? எங்கம்மா போன நீ? அப்பா பக்கத்துலயே படுத்திருந்த. என்ன குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்துல படுத்துட்டு இருந்தா. திடீர்னு பாக்குறேன் குழந்தைய காணா. இங்க எப்படி வந்தானே தெரியல தம்பி. இங்க பாருங்க, சுருட்டு கிடக்குது. இது மாரிமுத்தோட வேலையா தான் இருக்கும். ஊருக்குள்ள சுருட்டு குடிக்கிற ஒரே ஆளா அவன் தான். என்னென்ன நீ பாட்டு கண்டதை பேசிட்டு இருக்க? குழந்தை தூக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு, உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ. யோ ஏதாவது சொல்லிட போறேன், போங்க எல்லாரும். அண்ணா நீ குழந்தைய கூட்டு கிளம்பு. அங்கே நிற்கிறான்னு சொல்கிறாங்க. எது நம்புறதே தெரியல. ஆமாப்பா, ராத்திரி 1க்கு 2 கூட வெளியில போக முடியலப்பா. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலையிறானாண்டி. பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீரா? பக்கத்து ஊரில் ராத்திரியானா பேய் பிசாசுன்னு ஊரே பீதியில் இருக்காங்களாம். எத்தனை காலகட்டம் ஆனாலும் பேய் பிசாசுக்கு பயந்தான வர வேண்டியிருக்கு. ஏண்டா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஊருக்குள்ள பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு புரளை கிளப்பிட்டு இருக்கீங்க. 2 நாள் ஆள் ஊருக்குள்ள இல்லைன்னா ஆளுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நம்ம தாத்தன் கருப்பனு சொடலமலையான ஆண்டாண்டு காலமா வாழ்ந்த பூமிடாது. இத்தனை வருஷம் இல்லாத பேய் பிசாசு இப்ப எப்படியா ஊருக்குள்ள வந்துச்சு? தம்பி அப்படிலாம் நம்ம ஊருக்குள்ள நடக்காதுங்கிறது வாசம் தான். ஆனா என்னைக்கு இந்த மாரிமுத்து போய் செத்தானோ அன்னைக்கு இருந்து நம்ம ஊருக்குள்ள நடக்க கூடாதாலும் நடந்துருக்கு. 7 வயசாயிடுச்சு, அறிவில்லாம் பேசிட்டு என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி பேசி போச்சு? அது வந்து தம்பி நான் கூட ராத்திரி 1 போகும்போது பார்த்தப்பா. இந்த பாரு, இதுக்கு மேல அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு பேய் வந்துச்சான். போய் அவன் வேலையை பாருங்க. குழப்ப பார்க்காம புறணி பேசிட்டு தெரியுங்க. வாங்கயா, நீ எல்லாம் பெரிய மனுஷன், ஓரலையா கிளப்பிட்டு இருக்கப்பா. அம்பே சொல்றது கேள்ப்பா. அம்பே வர வர நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாப்லையே. வாமா. நல்லா இருக்கீங்களா? அர்ச்சனை பண்ணணும். ஐயா என் பேருக்கு பேரு செங்கோடி, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிவகோத்திரம், டிராவல்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனால அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? எல்லாம் நம்ம தம்பியே சொல்லிச்சு. கொடி பாத்தியா எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். எனக்காக இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஏதாவது gift கொடுக்கணுமே. இந்தா, நீ செஞ்ச வேலைக்கு என்னோட gift. ஐயோ கொடி, என்ன செங்குடி இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? நான் உனக்கு காதலிச்சுக்கு தான் பரிசா? ஹலோ, இந்த டயலாக்லாம் பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு கூலி எப்படி? இதானே நீ எதிர்பார்த்த? வேணா செங்குடி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாது. ஆமாண்டா, நான் அழுத்தக்காரி தான். என் பின்னாடி வராத போ. தம்பி வாங்க வாங்க வாங்க. உங்களை கூப்பிடலான்னு தான் பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் வந்துட்டேன். திருவிழாவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தான். என்ன யாரோ கதவு தட்டறாங்கடி. கதவு தட்டனா போய் பார்க்க வேண்டியதானே திறந்து. ஏண்டி நான் போய் பார்க்க ஒண்ணே ஏண்டி எழுப்புறேன்? நீ தான் இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்து வச்சிருக்கே, போய் பார்க்க வேண்டியதானே. ஏண்டி மீசையை நான் வச்சிருக்கேன், சாவி நீ தான் வச்சிருக்க, போய் தொலை. அட ஏன் உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு? போயா கீழ இறங்கு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓ அப்பா சாமி, எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? சீக்கிரம் தொலையா. அடியே மாரிமுத்து வந்துரு. மாரிமுத்து டாய், மாரிமுத்து என்னடா அடிச்சிட்டு இருக்க ராஸ்கல்? மாரிமுத்தா, உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அடுத்த ராத்திரி வந்து பயமுறுத்தியா நீ? யோ அறிவு கிட்ட அப்பா சாமி, உன் பிள்ளை வந்திருக்கியா? கதவு துறையா. பாத்தியாடி, பேய் நம்ம மக மாதிரியா பேசுது. டாய், என் மக மாதிரி பேசுறா? நான் கதவு திறந்தனா? நான் என்ன கேன பையலடா இல்ல கேன பையலான்னு கேட்டேன். குரலை மாத்தி பேசுறடா.
நீ கேன பைய தான்டா. ஏன்பா மாரிமுத்து அவர் தான் பயப்படுறாருன்னு தெரியுதுல்ல, நீ பக்கத்து வீட்டுக்கு தான் போயேன்பா. என்னது பக்கத்து வீட்டுக்கு போறதா? நான் என்ன ராபிச்சக்காரனா? ஏமா இப்ப நீ கதவை திறக்கறா இல்ல கதவை உடைச்சு உள்ள வரவா? ஐயோ அடி எங்க இருக்கு பைய பொண்டாட்டி 4 வார்த்தை பேசி அப்படியே விரட்டி விடுவான்னு பார்த்தா உள்ள வர வச்சிருவ போலடி. ஏன்யா புலம்புற? விரட்டி விடுறதா? ஹலோ முருகனா, செத்து போன மாதிரி மொத்தம் வீட்டு வாசல் நிற்கிறான். ஆளுங்களை கூட்டு ஏய் கதவை திறடா, என்னால சட்டம் இல்லடா. ஏய் வீட்டு கதவை தட்டா வீதியில வந்து விழுந்து நிக்கறாங்க. யாருங்க நீங்க? யாருங்க? அடிக்கிறேன் கதவை தர ஊர்ல எல்லாம் என்ன வந்து மிரட்டியா? கூட்டம் வந்துட்டாங்க. ஐயோ நம்ம புள்ள மாதிரி இருக்குங்க. அழுகிற சத்தத்தை கேட்டா நம்ம மக மாதிரி தானே இருக்கு. அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா. இருங்க அந்த திருட்டு போட்டு என் புள்ளைய போய் அடிக்க விட்டுட்டேன். ஒன்னாலதாயா? யோ பெத்த பிள்ளைக்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? நீ ஒரு அப்படா ஒண்ணு. ஏன்டா கதவை தட்டின கழுத நான் தான் பூதா பண்ணி வந்திருக்கேன், வாய் தர சொல்ல வேண்டியதாண்டா. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்டா ஊரே பேய் பீதியில இருக்கு, இதுல சர்ப்ரைஸ் சாம்பார் ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன். உள்ள வாடா, கூட்டு வாடி வேணா. வரமாட்டேன் போயா. டேய் வாடா உள்ள. போயா வரமாட்டேன். வரலன்னா போடா. வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து வேணாமா? வாடா 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 வாடா. டேய் ராத்திரி நேரத்துல ஊருக்காரங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடும்பமே ஒரு லூசு. போய் வாடா போலாம். உன்ன உள்ள வந்து வச்சுக்கிறேன். டேய் குறியில கட்டி எடுத்துட்டு போப்பா. கீழ இருக்க சரக்கத்துனோடா. பாரின் சரக்கு பாத்து குடிங்கடா. டேய் பூதம் ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப வலிக்குதாடா? வந்தன்னைக்கு இந்த ஊருக்காரங்க ரொம்ப அடிச்சிட்டானுங்க. சரியான பைத்தியக்கார பசங்க. ஏய் ஊருக்காரங்க எல்லாம் என்ன ரொம்ப அடிக்கலடா. எல்லா கோவிலையும் சேர்த்து வச்சு மொத்தமா அடிச்சிட்டீங்களா நீங்க 4 பேரும்? இல்லடா மாப்ள, பேயின்னு சொல்லிட்டு தெரியாம அடிச்சிட்டோம். அதுக்கு போய் ஃபீல் பண்ற? எந்த உலகத்துல பேயை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க? ஏய் ஊருத்துலாக்கு வராத கோவத்துல மொத்தமா அடிச்சு தீர்த்துட்டீங்களா? டேய் மாமா என்ன மாமா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? நைட்ல நீயும் அந்த பேயும் ஒரே மாதிரி இல்ல மாமா. இருட்டுல சரியா மூஞ்சி தெரியல, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக். அத போய் ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்க பாத்தியா? அத விடு மாமே. விடக்கூடாது மாப்ள, அவனை விடவே கூடாது. நான் ஊர்ல இருக்கும்போது அடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் செத்துட்டான். நீ வீட்டுக்கு வந்தா திரும்ப ஊரை விட்டா என்ன அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவன் பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் அவனை அழிக்காம விட மாட்டேன்டான். வாங்க, உனக்கு அந்த பேயை பத்தி தெரியாது. நீ ரொம்ப நாள் இந்த ஊருக்குள்ள இல்ல. அந்த பேய் திடீர்னு சந்துக்குள்ள ஓடும், கதவை ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும். ஊர் ஜனங்களாம் பயந்து பேதியாகி போய் கிடக்குறாங்க. பேய்னா பேய், கேடு கேட்ட பேய். டேய் பேய் பத்தி ஏன்ட்ட சொல்றியா? அவன் பேய்னா நான் பூதம். யாருகிட்ட? அந்த பேயா இந்த பூத பாண்டியான்னு பார்க்கலாம். அந்த பேயை யார் யாரை மீட் பண்ண வரீங்க? சத்தியம் பண்ணுங்கடா. நான் போய் பாட்டு வந்துடுறேன். மைண்டாக்கு டானிக்கு உயிர் வந்த கல்ல பார்க்கலடா. டேய் இருங்கடா. நீ மட்டும் தான் இருக்க. தில்ல வரையடா என் கூட. மாமா என்னையே சந்தேகப்படுற பத்தியா? நீ முதல்ல கை நீடு மாமா. உன் மேல ஒரு நிமிஷம் இரு மாமா. கொடி கொடி சொல்லுமா. ஒரு நிமிஷம் இருமா மாமா. கொடி லைன்ல இருக்கா? முக்கியமான ஒரு கால். நீ என்ன பண்றனா நேரா அப்படி போயிட்டே இரு, நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். சொல்லுமா. இல்ல நீ நேரா போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகாம பின்னாடி போற. டேய் நீ முதல்ல நேரா போடா. இவன் ஒருத்தன் நடுவுலமா சொல்லுமா. இல்லம்மா டவர் கிடைக்கல. ஒரே போங்கடா பயந்தாங்குழி பசங்களா. எல்லாரும் பயந்துட்டீங்களா? இந்த சிங்கிளா தான் அந்த பேயிட்ட மோதுனா அதை யாரால மாத்த முடியும்? மோதுறேன்டா. டேய் மாரிமுத்து, இந்த ஊருக்குள்ள ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா. மாரிமுத்து வீட்டுக்கு பெருசா வீராப்பா பேசிட்டு போனா திருப்பி பயந்து பாரிடுக்க போயிட்டா. டேய் முதல்ல நீ சிரிக்கிறத நிறுத்து. கொடி சும்மா விளையாட்டுக்கு தாமா பண்ணோம். பாவம் பாண்டி மாமா அப்பா அம்மாவை 4 வருஷம் கழிச்சு பார்க்க வந்தவரை ஊரை விட்டு ஓட வச்சிட்டீங்களேடா. ஆமா பேனா உனக்கு பயமா இல்லையா? பயமா? எனக்கா? முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்க்க பார்க்க அதோட பழக பழக அப்படியே பயமெல்லாம் போய் அப்புறமா அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பேய பார்த்தேன்னு சொன்னல, இப்ப பார்க்க முடியுமா? இப்போ பார்க்கலாமே. எப்படி? கண்ணை மூடு. கண்ணை மூட. ஏய்
ஏண்டி உன்னை கண்ணை தானே மூட சொல்கிறேன், ஏன் வாய மூடுற? நீ எதுக்கு கண்ணு மூட சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹேய், இந்த நல்ல தம்பி பெர்மிஷன் இல்லாமல் பச்சை பிள்ளைக்கு கூட முத்தம் தர மாட்டான், புரியுதா? இப்போ கண்ணை தர. கண்களை பேய மாறுறாளே. நானா பேய்? சொல்டா, தேவதை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப நானா பேய்? சொல்டா, நானா பேய்? பேய் மாதிரி தெரியற உனக்கு? என்கிட்ட பேசாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். சரி பேச வேணாம், கட்சி முடிச்சுக்கலாம். ஏண்டா பாண்டுறாங்க, அந்த காலத்துல சின்ன பொண்ணுங்களாம் நம்மள என்னன்னு கூப்பிடும்? அரசு மருந்து பாயசம் சொன்னாங்க. அன்னைக்கு அரசு மருந்து பாயசம் சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு இத்து போன பரிசுங்க சொல்லுது. ஆரஞ்சு, கொய்யா, சாத்துக்குடி. ஏமா ஆரஞ்சு சாப்பிடலாமா? எவ்வளோமா கிலோ? 50 ரூபா. 50ஆமா? 50? காட்டுமா, 50 20 பார்த்து சொல்றேன். பார்த்தாலும் பார்க்காட்டியும் அதே விலை தான். முதல்ல இறக்கி காட்டுமா, பழத்தை பார்ப்போம். நீங்களும் நல்லா பாருங்கடா. என்னமா அது பழம் இப்படி பாக்குறவங்க எல்லாம் தானே போகும். ஏமா சும்மாவா இருந்த? இறக்கணும்னா பழத்துக்கு தானே கை போகுது. இப்ப நீ எங்க கை வச்சிருக்கிற? போடு பழத்தை. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? எனக்கு கிலோ கணக்கெல்லாம் வேண்டாமா, ஏதோ 2 பழம் இருந்தா கொடு. பெருசு, உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். இந்தா புடி, 20 ரூபா கொடு. சண்டை போடாம சாப்பிடுங்க. ஏமா சொன்னா நாத்திக்க விட மாட்டேனா? வயசான காலத்துல உனக்கு எதுக்கு சிரமம்? யார பார்த்து வயசான ஏதோ முடி கொஞ்சம் ஒயிட் ஆகி போச்சு, அதுக்காக வயசான முடி பண்ணிடுறதா? நீ புடிமா, நான் தூக்கி விடுறேன். இல்ல வேண்டாம், நானே தூக்கிட்டு போறேன். பாத்தியா? அதானே பார்த்தது போதும், பழத்தை சாப்பிடு. இங்கே தானே படுத்திருந்தா, எங்க போனா? சுவாதி, சுவாதி, ஏங்க எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க. சுவாதி பொண்ண காணுங்க. சுவாதி, சுவாதி, எங்கம்மா போன? யார் இந்த நேரத்துல சுவாதி, சுவாதி எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. வீட்டுல படுத்திருந்த பிள்ளைய காணோம்னு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்து அந்த பிள்ளையா? ஆமாண்ணே. ஊர் இருக்க நிலைமையில பிள்ளைய சுதானா பாத்துக்கிறது இல்லையா? பக்கத்துல தானே படுத்திருந்தான். பக்கத்துல படுத்திருந்த பிள்ளைய காணான்னு சொல்றா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? சுவாதி, சுவாதி, தெரியல. அம்மா சுவாதி, இந்த நேரத்துக்கு நம்ம எங்க போய் தேடுறது? சுவாதி, சுவாதி, எங்கப்பா போன? இந்த நேரத்துக்கு நம்ம எங்க போய் தேடுறதுனா? அண்ணா, இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? அட அதை ஏப்பா கேட்குறான். பூசாரி வீட்டுக்கு வந்த பிள்ளைய காணாமனு ஊரே அல்லோலப்பட்டு அங்கங்கே தேடித்துறாங்க. காணோமா? நம்ம ஊருக்கு என்ன தானே ஆச்சு? நைட் ஆயிடுச்சுன்னா தூங்குறத காட்டில் தேடுறதே பொழப்பா போச்சு. சரி நீ கிளம்பு, வாடா போகலாம். மாரிமுத்து சத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி காட்டி ஆகி போச்சு. எல்லாம் நம்ம நேரம். போய் பாருங்கப்பா. நல்ல தம்பி வர்றாப்ல. நல்ல தம்பி, அவ எங்க போனானே தெரியலையப்பா. பூசாரி, உள்ளூர் நிலவரம் தெரியாதா? வெளியூர் பொண்ணை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அதை பத்தி பேசுற நேரமா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? வாங்கண்ணா போய் பாருங்க.
ஏண்டா பங்காளி, ஊருக்குள்ள பேய் அங்கே இருக்கு இங்கே இருக்குண்டாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணு மேலே ஏறி உட்காந்துருக்கு, அது வெளியூர்கார பொண்ணு மேலே. அதான்டா அவளை ஊர் விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவளை கொண்டுருவான்னு சொல்கிறான். அண்ணா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை ஊர் விட்டு அனுப்பும்போது பணமாக தான் அனுப்புவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேய் வேறு பேப்பர் படிச்சுட்டு இருக்கு. டேய் வாய் முடுங்கடா. காலங்காத்தால உங்கள் வாயில் நல்ல வார்த்தையாக வராதா? பேய் ஓட்டுறதுக்கு வெளியூர்லேருந்து நம்பூதிரி வராராம். எல்லாம் நல்ல விதம் நடக்கும். நீ போய் கடையை திறந்து புலப்ப படுறா. ஓம் காளி நமக, ஓம் காளி நமக, ஓம் காளி மயான காளி, ஓம் காளி, ஓம் காளி மயான காளி, மகா காளி. யார் நீ? இங்கேயே வந்த? என்ன வேணும்? சொல்லு சொல்லு, என்ன வேணும் சொல்லு. ஊர் வேணும். எங்க வந்து யாருக்கிட்ட என்ன கேக்குற? நீ உட்கார இடமா அது? மரியாதை ஊரை விட்டு வெளில போ. என்ன முறைக்க? என்ன தைரியம் இருந்தா என்னையும் முறைக்கிறியா? என்கிட்டயே மோதுறியா? வெளியில போ. ஊரை விட்டு போகவே மாட்டேன். கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். ஏய், உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்னை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விரட்டாம விட மாட்டேன். ஓடிப்போ, ஓடா வெளியில. என்கிட்ட உன் தந்திரம் பலிக்காது. உன்னை விட மாட்டேன். ஓம் ரீம் கரீம், ஓம் ரீம் கரீம், மயானக்காளி. என்ன பண்ற பாரு. போக மாட்டேன். ஒரே இல்லையா? ஒரே இல்லையா? போடா. என் மேலே பொருள் எடு. சொல்றத செய்யலனா உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். ஏடா எடு. என்ன பாக்குற? யாரும் வராதீங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. இந்த ஊருக்காரன் வேணும்னா உன் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயப்படலாம். ஆனா நான் பயப்பட மாட்டேன். இனிமே நீ இந்த ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு உன்னை சுடுகாட்டில் வச்சு கட்டி போடுறேன் பாரு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, இனிமே யாரும் இந்த ஊருக்குள்ள இருக்காதீங்க. ஊரை காலி பண்ணி எல்லாரும் ஓடுங்கடா. ஊரை காலி பண்ணி எல்லாரும் ஓடுங்க. ஓடுங்கடா. இனிமே கட்டினா யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் ஓடி போங்கடா. உங்க உயிருக்கு ஆபத்து. எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு ஓடுங்க. என்னாச்சு? என்னாச்சு சாமி? சாமி சாமி என்னாச்சு? டேய் டேய், இந்த ஊருக்காரவங்க நீங்க எல்லாருமே மயானத்து மேல குடியிருக்கீங்கடா. இந்த ஊரே ரத்த வாடை வீசுது. செத்து போன மாரிமுத்து உக்கிரமாயிட்டான். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. இந்த ஊரை அழிக்காம அவன் விடவே மாட்டான். மீறி இருந்தீங்கன்னா ஒரு உசுரும் மிஞ்சாது. நீங்க உசுரோட இருந்தீங்கன்னா இன்னொரு ஊரை உருவாக்கலாம். ஆனா உசுறு போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்ன சாமி சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் எத்தனையோ அமானுஷ்ய சக்திகளை பார்த்துருக்கேன். ஆனா இது கெட்டதுங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு அழிக்கிற சக்தி. இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே துர்மரணம் அடைஞ்சவங்க. அவங்க எங்க மரணம் அடைகிறாங்களோ அதுதான் அவங்க ஊரு, உலகம். இந்த ஊர்ல வேற எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் அதை அழிச்சிடும். சாமி, உங்களை தான் தெய்வமாக நம்பி இருந்தோம். நீங்களே இப்படி சொல்லிட்டா வேற வழியே இல்லையா சாமி? ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகணும். நீங்க யாரும் இந்த ஊர்ல இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் இல்லைன்னு நினைச்சு அதுவா அமைதி ஆயிடும். ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. செய்து ஆளை விடுங்க. டேய், நீங்க எத்தனை சாமியாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்த ஊரை காப்பாற்ற முடியாது. அது உங்களை அழிக்காம விடாதுடா. டேய், வாங்கடா போலாம். வாங்கடா வாங்கடா. என்ன பாக்குறீங்க? இது நம்ம முப்பாட்டை உருவாக்கின ஊரு. இங்க எந்த தீய சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஊரை விட்டு நம்மளை யாரும் வெளியே அனுப்ப முடியாது.
இது நம்ம நிலம், நம்ம ஊரு, நம்ம இங்கதான் வாழ போறோம். இந்த ஊரை காப்பாத்த எனக்கு தெரியும். போங்க, எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. போங்க.